நீதி கதைகள் டிவி 1990 வருஷம் ஜனவரி மாசம் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு ஒரு கலகலன் இருந்தாலும் யார் வீட்லயுமே புது மாப்பிள்ளை இல்ல. கல்யாணமாகி போன பொண்ணுங்க மட்டும்தான் தனியா வந்துகிட்டு இருந்தாங்க. வாசல்ல உக்காந்துகிட்டு இருந்த வீரையா, ரங்கையா, தெருவுல என்ன சத்தம் கேக்குது? ஊருக்குள்ள யாராவது புதுசா வராங்களா என்ன? என்னோட சட்டம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. சண்டை எதுவும் இல்லைங்க ஐயா. பண்டிகைக்காக பொண்ணுங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் தான் அது. உங்க புண்ணியத்தால பண்டிகை அன்னைக்கு மருமகனுங்க வந்து அவங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லாம போச்சு. நீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சட்டத்தை கொண்டு வரலன்னா நம்ம ஊரு கௌரவமே போயிருக்கும். இப்ப நம்ம ஊரு கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. காந்தம்மா உள்ள இருந்து வெளியில வந்து கவலையா, என்ன கௌரவம் உங்க கௌரவம்? 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய மாப்பிள்ள ஏதோ சாப்பாட்டுல கொஞ்சம் நெய்யை போடலன்னு ஒரு வார்த்தை விட்டாரு. அதுக்காக நீங்க சட்டை போடுறதா சொல்லி மருமகனுங்க யாரும் ஊருக்கே வரக்கூடாதுன்னு இப்படி அநியாயம் பண்றீங்களே. நம்ம சின்ன பொண்ணு சீதாவுக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு. சின்ன மாப்பிள்ள சூர்யா இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரு தடவை கூட வந்ததே இல்ல. ஒவ்வொரு பண்டிகைக்கும் பொண்ணுங்க தனியா வந்து கஷ்டப்பட்டுட்டு போறாங்க. என் வயிறெல்லாம் பத்தி எரியுது. இந்த பண்டிகைக்காவது மருமகனுங்க வந்து போட்டோம். இங்க பாரு காந்தாம்மா, இது நான் கொண்டு வந்த சட்டம். மருமகன் அப்படின்னா அவனுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? அவன் வந்து என்ன வேணாலும் கேள்வி கேட்டு ஊருக்காரங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்துவான். நான் சும்மா இருக்கணுமா? என் பொண்ணுங்க வீட்டுக்கு வரட்டும். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு அனுப்புறேன். சூர்யா மட்டும் என் வீட்டு வாசலுக்கு வரவே கூடாது. பொம்பளைங்களோட கண்ணீருக்காக என் சட்டத்தை மாற்ற முடியாது. அண்ணி, அண்ணனுக்கு கோபம் வர மாதிரி பேசாதீங்க. அவர் பேச்ச மீறி யாராவது ஊருக்குள்ள வந்தா அவங்க காலை வெட்டிடுவாருன்னு தெரியும்ல. அமைதியா இருங்க. பட்டணத்துல அது சீதாவோட வீடு. சீதா பண்டிகைக்கு ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தா. துணி எல்லாத்தையும் எடுத்து பெட்டியில வச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ சூர்யா அதை பார்த்து, சீதா, துணி எல்லாத்தையும் பெட்டியில வச்சுக்கிட்டு இருக்கியா? என்னோட துணியும் வச்சிடு. இந்த வருஷ பண்டிகைக்கு நானும் உன் கூட வரேன். உங்க அம்மா கையால செய்யற அதிரசத்தை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இந்த தடவை பண்டிகை உங்க கூட தான். அதை கேட்டதும் சீதா பயந்து போய், என்னங்க, என்ன சொல்றீங்க? நீங்க எங்க ஊருக்கு வர வேண்டாங்க. நான் மட்டுமே போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எங்க அப்பாவோட கோவத்தை பத்தி தெரியாது. 15 வருஷமா பொண்ணு கொடுத்த எந்த ஒரு மருமகனும் அந்த ஊருக்கு வந்ததே கிடையாது. எங்க அப்பா கையில ஒரு குச்சியை வச்சிருப்பாரு. யாராவது வந்தாங்கன்னா அவ்வளவுதான், ஆளெல்லாம் பார்க்காம அடிச்சு போட்டுருவாரு. சூர்யா சிரிச்சுக்கிட்டே அவ தோள்ல கைய போட்டு, சீதா, அன்புக்கு முன்னாடி அகங்காரம் தோத்து போயிடும். உங்க அப்பா ஏதோ கோவத்துல இப்படி ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு. ஆனா மருமகன் அப்படிங்கிறவன் வெளியாள் இல்ல. அவன் அந்த குடும்பத்துல பிள்ளைக்கு சமம் அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன். நீ தைரியமா இரு. கிராமத்து ஆளோட அன்பு என்ன, அவங்களோட தைரியம் என்ன அப்படிங்கிறத உன் கிராமத்துக்கு தெரிய வைக்கிறேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா எங்க அப்பாவோட திமிர் தான் என்னை பயமுறுத்துது. நீங்க அங்க வந்து திரும்பி வந்து எனக்கு உசுறு போயிடுற மாதிரி இருக்கும். நான் திரும்பி வர்றதுக்காக உன் கூட வரல சீதா. உங்க அப்பாவோட மனசை மாத்த தான் வரேன். வா, நேரமாகுது. சீதா சூர்யா வந்துகிட்டு இருந்த மாட்டு வண்டி அந்த ஊரோட எல்லையில வந்து நின்னுச்சு. அப்போ ரங்கையா போய் வீரைய கிட்ட விஷயத்த சொன்னான். அது கேட்டதுமே வீரைய கோவமா வெளியில வந்தான். அப்பதான் வீட்டு வாசல்ல அந்த மாட்டு வண்டியும் வந்து நின்னுச்சு. வீரையா ரொம்பவே கோவமா, டேய் வண்டிக்காரா, வண்டிய அப்படியே திருப்பு. எந்த ஒரு மருமகனும் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? சீதா, நீ மட்டும் கீழே இறங்கி வா. அவனை அப்படியே போக சொல்லு. இல்ல நீயும் அவன் கூடவே போ. என் கோவத்தோட விளையாடாதீங்க. சூர்யா வண்டியை விட்டு இறங்கி பொறுமையா நடந்து போய், வணக்கம் மாமா, எப்படி இருக்கீங்க? நான் இந்த ஊருக்கு பண்டிகைக்காக வந்திருக்கேன். உங்க கௌரவத்தை கெடுக்கிறதுக்காக வரல. அத்தை கையால செஞ்ச பலகாரத்தை சாப்பிடவும் உங்க ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காகவும் தான் வந்திருக்கேன். கோவிலுக்குள்ள போறதுக்கு நிபந்தனைங்க இருக்கலாம். ஆனா மாமியார் வீட்டுக்கு போக பாசம் இருந்தா போதும்ல. ஏய், போதும் நிப்பாட்டு. இந்த பேச்சுக்கெல்லாம் மயங்குறவன் நான் இல்ல. நீ இங்க இருந்தீனா பட்டினியா தான் இருக்க வேண்டியதா இருக்கும். என் பேச்சை கேட்டு இங்கிருந்து உன் வீட்டுக்கு திரும்ப போயிடு. இது இந்த ஊரோட சட்டம். அதுவும் நானே போட்டிருக்கிற சட்டம். மாமா, நீங்க மரியாதை கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்து ஒன்றும் நான் வரல. வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா சொல்லுங்க, திண்ணையில உக்காந்துக்கிறேன். விருந்து சாப்பாடு போடலன்னாலும் பரவாயில்ல. எங்க அத்தை கையால ரசம் சோறு சாப்பிட்டுக்கிறேன். ஆனா இந்த பண்டிகை 3 நாள் வரைக்கும் நான் என்னோட பொண்டாட்டி கூட தான் இருப்பேன்.
இந்த வீட்டிலையும் எனக்கு உரிமை இருக்கு, இந்த ஊர்லயும் எனக்கு உரிமை இருக்கு. சத்தத்தை கேட்டு காந்தம்மா வேகமா வெளியில வந்து மருமகனை பார்த்து, வாங்க மாப்பிள்ள வாங்க, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என் புருஷனை பெருசா எடுத்துக்காதீங்க, மனசுக்குள்ள கோவம் இருக்கும், ஆனா அவரு நல்ல மனுஷன், வந்து உள்ள உட்காருங்க. சூர்யா பேசினது கேட்டு வீரையா ஆச்சரியப்பட்டான். மருமக எப்பவுமே திமிரு காட்டுறவன், ஆனா இவன் இவ்வளவு அடக்கமா பேசுறத பார்த்து எதுவுமே சொல்ல முடியாம கோவமா அங்கிருந்து போயிட்டான். அப்படியே ஒரு நாளும் போச்சு. ரங்கையா சுப்பையா 2 பேரும் வீட்டு திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சூர்யா அங்க வந்தான். ஏங்க மாப்பிள்ள, நீங்க பட்டணத்துல வசதியா வாழ்ந்தவரு, இந்த கிராமத்துல இந்த கொசுக்கடியில உங்களால எப்படி இருக்க முடியுது? எங்க ஐயாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, பதுங்குற புலி எப்ப பாயும்னு தெரியாதுல்ல, அப்படி பாஞ்சிடுவாரு. இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா? சூர்யா சிரிச்சுக்கிட்டே அவங்க பக்கத்துல உட்காந்து, ரங்கையா அண்ணன், புலி பாயும்தான், ஆனா நாம கொஞ்சம் அன்பை காட்டுனா பால் குடிக்கிற பூனையா மாறிடும். பட்டணத்துல சந்தோஷமா இருக்கலாம் தான், ஆனா என் மாமியார் கையால சாப்பிட்ற சுவை எங்க ஊர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட கிடைக்காது. கிராமத்து ஜனங்களோட அன்பு அங்க யாருக்கிட்ட தான் கிடைக்கும்? சுப்பையா ஒரு பூசாரி. தம்பி, நீங்க ரொம்ப புத்திசாலி. எங்க ஊர் வயல்ல நேத்து பம்பு செட்டு கெட்டு போனப்போ நீங்க தான் உடனே சேத்துல இறங்கி போய் சரி பண்ணீங்களாமே. உங்களை மாதிரி பட்டணத்து ஆளுங்க சேத்துல இறங்கி வேலை செய்யறத பார்த்து ஊர்க்காரங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இதுல ஆச்சரியப்பட என்னங்க இருக்கு பூசாரி? இந்த வேலையை தான் நான் பட்டணத்துல செய்யறேன், அதாவது இந்த எந்திர மோட்டாரெல்லாம் சரி பண்றத. அந்த திறமை இந்த ஊருக்கு பயன்பட்டா சந்தோஷம் தானே? நீங்க இவ்வளோ நல்லவரா இருக்கீங்க, ஆனா எங்க ஐயாவுக்கு இதெல்லாம் தெரியாது. அவருக்கு கௌரவம் தான் முக்கியம். பாவம், நீங்க ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. ரங்கையா அண்ணன், பெரிய பாறை கூட தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்தா கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. இதுல மனுஷங்க ஏமாத்தறோம். இது எல்லாத்தையும் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த வீரையாவுக்கு மனசு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. மருமக நல்லவன் அப்படிங்கிறது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனா அவர் மேல இருக்கிற பாசத்தை அவர் வெளியில காட்டவே இல்லை. அடுத்து பண்டிகை நாளும் வந்துருச்சு. அன்னைக்கு கோயில்ல விசேஷம். அன்னைக்கு தேர் வந்து ஊர்வலம் வரும். அதனால 10 ஒரு ஜனங்களும் தேருக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீரையா தான். ஆனா தேர் நிக்கிற இடம் ரொம்ப சேரா பள்ளமா இருந்துச்சு. ஊஜனங்களும் பூசாரியும் அங்க வந்தாங்க. ஐயா, நல்ல நேரம் தாண்டி போகுதுங்க, தேரை இழுத்தாகணும். நீங்க சீக்கிரம் தேரை இழுத்தீங்கன்னா நாங்க தேரை சிவன் கோவிலுக்கு கொண்டு போயிடுவோம். வீரையா தேங்காய உடைச்சு, ஆ சரி சரி, சீக்கிரமா எல்லாரும் வாங்க, நம்ம ஊர் தேரை எல்லா ஊருக்கும் இழுத்துக்கிட்டு போங்க. ஊர்ல இருக்கிற வயசு பசங்க எல்லாருமா சேர்ந்து அந்த தேரோட கயிறு பிடிச்சு தேர் இழுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா தேரோட சக்கரம் சேத்துல முழுகி போயிருக்கிறதுனால அவங்க எவ்வளவுதான் இழுத்தாலும் அவங்களால அந்த தேரை அசைக்க கூட முடியல. ஐயா வீரையா ஐயா, தேரோட சக்கரம் சேத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. நாங்க இழுக்க முடியாம தவிக்கிறத எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. நல்ல நேரம் தாண்டி போனா அது நல்லது இல்லைங்க. ஐயா, ஒரு டிராக்டரை வர சொல்லலாமா? வீரையா கொஞ்சம் குழப்பத்தோட, டிராக்டரை வச்சு தேரை இழுத்தா பக்கத்து ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க? உங்களால ஒரு தேரை இழுக்க முடியலையா? நம்ம ஊர் கௌரவம் உங்க கையில தான் இருக்கு. ஆளுங்க பத்தலைன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே வர சொல்லுங்க. இன்னைக்கு என் ஊர் ஆளுங்க தான் இந்த தேரை இழுத்தாகணும். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தேரை இழுக்கவே முடியல. பக்கத்தூர்ல இருந்து வந்தவங்க எல்லாரும் இந்த ஊர் ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் கூட உடம்புல சத்து இல்ல, தேர் கூட இழுக்க முடியலன்னு பேசிக்கிறத பார்த்து வீரையாவோட கௌரவம் அங்க மண்ணோட மண்ணா போச்சு. வீரையா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சூர்யா பக்கத்துல வந்து அந்த தேரோட சக்கரத்தை கவனிச்சான். இந்த சேத்துல தேரை இழுக்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சக்கரம் வெளியே வராதுன்னு அவனுக்கு தெரியும். இங்க புத்தி பலத்தை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி, மாமா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? அதை கேட்டு வீரையா சூர்யா கிட்ட, உன்னால என்ன பண்ண முடியும்? கிராமத்து ஆளுங்களாலேயே இந்த தேரை அசைக்க கூட முடியல. நீ பட்டணத்துல இருந்து வந்திருக்க, உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஏற்கனவே என் மானம் போகுது, நீ வேற வந்து வாங்காத. நான் உங்க மானத்தை வாங்க வரல மாமா, அதை காப்பாத்த தான் வந்திருக்கேன். சக்கரம் சேருல நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கு, அதை வெளியில எடுக்கிறது கஷ்டம். ரங்கையா அண்ணன், அந்த கோவிலுக்கு வெளியில 2 மரக்கட்டை இருக்குல்ல, அதை கொண்டு வாங்க. ரங்கைய போய் ஒரு 3 மரக்கட்டையை கொண்டு வந்தான். சூர்யா பின்னாடி இருக்கிற சக்கரத்துக்கு முன்னாடி 2 மரக்கட்டையையும் முன்னாடி இருக்கிற சக்கரத்துக்கு முன்னாடி ஒரு மரக்கட்டையையும் வச்சான்.
அதுக்கப்புறமா சூர்யா எல்லாரையும் பார்த்து சத்தமா, இப்ப கயிறை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் அமைதியா இருக்கணும். எல்லாரும் உங்க விருப்பத்துக்கு இழுக்கக்கூடாது. நான் 1 2 3ன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க பலத்தை பயன்படுத்தி இழுங்க. இங்க நானும் ரங்கையா அண்ணனும் தேரை தள்ளி அந்த கட்டைக்கு மேல வரா மாதிரி பாத்துக்கிறோம். மாமா, தேருக்கு முன்னாடி நின்று அந்த கடவுளோட பேரை சொல்லுங்க. அதுதான் இவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். இன்னைக்கு தேர் அசைறது உங்ககிட்ட தான் இருக்கு. சூர்யா சொன்னதை பார்த்து வீரையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. சூர்யாவோட கண்ணுல இருக்கிற தைரியம் அவருக்கும் தைரியத்தை கொடுத்துச்சு. அவருடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக சூர்யா செய்யற அந்த வேலை அவர் மனசு தொட்டுச்சு. அவரு அந்த தேருக்கு முன்னாடி போய் நின்னு கண்ணை மூடி சத்தமா சாமியோட பேரை கூப்பிட்டாரு. 1 2 3 எல்லாரும் இழுங்க. எல்லாருமே பலமா கயிறு பிடிச்சு இழுத்தாங்க. அப்போ பயங்கரமான சத்தத்தோட சக்கரம் அந்த கட்டையை தாண்டி வெளியில வந்துச்சு. ஊஜனங்க எல்லாரும் சத்தமா கத்துனாங்க. தேர் வெற்றிகரமா முன்னாடி வந்துச்சு. பக்கத்து ஊருக்காரங்க எல்லாருமே சூர்யாவை பார்த்து பாராட்டினாங்க. அன்னைக்கு தேரோட ஊர்வலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீரையாவோட வீட்டு வாசல்ல ஊர்க்காரங்க எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வீரையாவோட கண்ணுல மட்டும்தான் கண்ணீர். அவருடைய திமிரு அன்னைக்கு அடியோடு அழிஞ்சிருந்துச்சு. அவரு நேரா மருமகனான சூர்யா கிட்ட போய், மாப்பிள்ள, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. மருமகன் அப்படிங்கிறவன் நம்ம வீட்டு பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கு மரியாதைக்காக மட்டும்தான் வருவான். நம்மளை அவமானப்படுத்த தான் பார்ப்பான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த எண்ணத்தை இன்னைக்கு நீங்கள் மாற்றி இருக்கீங்க. இத்தனை நாளாக மருமகன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு என் பொண்ணையும் என் பொண்டாட்டியையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனால் நீங்கள் என் வீட்டுக்கு மருமகன் இல்லை, நீங்கள் தான் என் வீட்டோட மகன் மாதிரி. சூர்யா வீரையாவோட காலில் விழுந்து வாழ்த்த வாங்கி, மாமா, ஒரு குடும்பம்னு இருந்தா பிரச்சனை வராம இருக்காது. பிரச்சனை வரலனா அது குடும்பமே கிடையாது. ஆனா பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக உறவுகள் எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டா நாளைக்கு நாம தனிமையில தான் இருக்கணும். இந்த தண்டனை மத்தவங்களுக்கு இல்ல மாமா, உங்களுக்கு நீங்க கொடுக்கற தண்டனை. காந்தம்மா கண்ணுல கண்ணீரோட, பாத்தீங்களாங்க, என் மருமகன் இந்த வீட்டுக்கு வந்ததுல நம்ம வீட்டோட கவலையும் தீந்துச்சு, இந்த ஊரோட கவலையும் தீந்துச்சு. சீதா புருஷனை பார்த்து ரொம்பவும் பெருமையா, பாறைய போல இருந்த எங்க அப்பாவோட மனசையே நீங்க மாத்திட்டீங்களேங்க. என் வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமான பண்டிகை நாள் இருக்கவே இருக்காதுங்க. ஐயா, நீங்க போட்ட பழைய சட்டத்தோட கதை என்னங்க ஆச்சு? அதை மாத்திட்டீங்களா? இல்ல நாளைக்கு யாராவது வந்தா அவங்க காலை வெட்டுவீங்களா? அதை கேட்டு வீரையா சத்தமா சிரிச்சு, அந்த சட்டத்தை எப்பவோ கசக்கி குப்பையில போட்டுட்டேன் ரங்கையா. இனிமே புது சட்டம் போட்டிருக்கேன். நம்ம ஊரை விட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன பொண்ணுங்க எல்லாரும் பண்டிகைக்கு வீட்டுக்கு வந்தா புருஷனோட தான் வரணும். இது வரைக்கும் மாப்பிள்ளைங்களே இல்லாத நம்ம ஊரு மாப்பிள்ளைங்களோட தான் இருக்கணும். பண்டிகை முடிஞ்சதும் சூர்யாவும் சீதாவும் அங்கிருந்து பட்டணத்துக்கு கிளம்புறதுக்கு தயாரானாங்க. இந்த தடவை வீரையா பட்டு துணியையும் தங்கத்தையும் கொண்டு வந்து தம் மருமகனுக்கு கௌரவம் பண்ணாரு. பூஜனுங்க எல்லாரும் ஒன்னா நின்று சீதாவையும் சூர்யாவையும் வழி அனுப்புனாங்க. அப்படி அந்த ஊர்ல இந்த தடவை பண்டிகை எல்லாருடைய சந்தோஷத்தோடவே நடந்துச்சு. கோவமும் திமிரும் உறவுகளை விளக்கும். ஆனா அன்பும் ஆதரவும் பொறுமையும் அந்த விலகின உறவுகளை கூட ஒன்னா சேர்க்கும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு சுய கௌரவம் இருக்கிறத தப்புன்னு சொல்லல. ஆனா திமிரும் அகங்காரமும் இருந்து உறவுகளை தள்ளி வச்சு தான் தான் பெரிய ஆளு, நான் யாருக்காகவும் இறங்க மாட்டேன், எதுக்காகவும் இறங்க மாட்டேன் அப்படின்னு கர்வத்தோட இருந்து உறவுகளை இழக்கிறத விட்டுட்டு ஒரு சில இடத்துல நாம இறங்கி போய் அந்த உறவுகளை தக்க வச்சுக்கலாம். அப்படி நம்ம உறவுகளை தக்க வச்சுக்கிறதுல நமக்கானவங்களுடைய சந்தோஷமும் இருக்கு. அவங்க சந்தோஷத்துக்காக நாம இறங்கி போறதுல தப்பு இல்ல. அது மலைக்கு மேல இருக்கிற ஒரு அழகான கிராமம். அங்க நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே சுப்பையா தாத்தா ரொம்பவும் கவலையோட அந்த ஊருக்கு வர வழி பக்கமா பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அந்த வழியா மூச்சு வாங்கிக்கிட்டு ரொம்பவும் அசதியா ராமு அப்படிங்கிற போஸ்ட்மேன் வந்துகிட்டு இருந்தாரு. காத்துல மண்வாசம் வருத பார்த்து, ஏன் சுப்பையா தாத்தா, இன்னைக்கும் நீ முன்னாடியே வந்து இங்கேயே உக்காந்துட்டியா? மழை வர மாதிரி இருக்கே, வீட்டுக்கு போக வேண்டியது தானே? சுப்பையா தாத்தா நடுங்கிக்கிட்டே குச்சியை பிடிச்சி எழுந்துச்சு நின்னு, வந்துட்டியாப்பா? என் புள்ள வாசுக்கிட்ட இருந்து எதனா கடுதாசி வந்திருக்கா? அவன் பட்டணம் போய் 10 வருஷம் ஆச்சு. ஒரு தடவை கூட கடுதாசி போடலப்பா. அவன் எங்கே இருக்கானோ எப்படி இருக்கானோ தெரியல. அவன் எப்படி இருக்கான்னு தெரியாம என் உசுறு இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கு. அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா மட்டும் போதும்பா, நான் சந்தோஷமா இருப்பேன்.
ஆனா ராமு கவலையா அவன்கிட்ட இருக்கிற பைய பார்த்து, இல்ல தாத்தா, இன்னைக்கும் உன் புள்ள கடுதாசி எதுவும் போடல. ஆனா நீ கவலைப்படாத, அவன் நிச்சயமா கடுதாசி போடுவான். யாருக்கு தெரியும், அடுத்த திருவிழாவுக்கு உன் முன்னாடி வந்து நின்னாலும் நிப்பான். உன் புள்ள எங்கேயும் போக மாட்டான். நம்ம ஊரோட மண்வாசம் அப்படி தாத்தா. சுப்பையா தாத்தா கண்ணை தொடச்சிக்கிட்டு, இந்நேரம் அவன் என்ன மறந்து போயிருப்பான் ராமு. அவன் பட்டணத்துக்கு போனப்போ நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப அவன் இல்லாத இந்த கிராமம் சுடுகாடு மாதிரி இருக்கு. காத்துல அலப்பாயிர தீபம் மாதிரி என் வாழ்க்கை இருக்குப்பா. எப்போ அது அணைஞ்சு போகும்னு தெரியல. அப்பதான் பார்வதி அங்க வந்து, தாத்தா, ஏன் மாமாவுக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்கற? உன் புள்ள கடிதாசி போட்டா நிச்சயமா அவரு கொண்டு வந்து கொடுக்கத்தான் போறாரு. நீங்க வாங்க, வந்து சூட கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன், கொஞ்சம் குடிச்சிட்டு போங்க. ராமு பார்வதியோட வீட்டுக்கு போனான். அவனுடைய முகத்துல ஏதோ ஒரு சோகம் இருந்துச்சு. மாசத்துக்கு ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிட்டு வர ராமு போன மாசம் அங்க வாசுவ பார்த்தான். ஆனா அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருந்து அவன் சுப்பையா தாத்தாவுக்கு கடிதாசி போடுறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால ராமு ரொம்ப தைரியமா ஒரு கடிதாசியை எடுத்து அதுல வாசு எழுதுற மாதிரி சுப்பையா தாத்தாவுக்கு கடிதாசியை போட்டான். ராமு அவன் மனசுக்குள்ள, பிள்ளைக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து அந்த வயசான உயிர் போயிடுமோன்னு பயமா இருக்கு. நான் கடைசியா போட்ட கடுதாசி வாசுக்கு கிடைச்சதோ இல்லையோ. உங்க அப்பா சாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு தடவை கடைசியா வந்துட்டு போன்னு அதில் எழுதியிருந்தேன். அந்த கடுதாசியை பார்த்ததும் அவங்க அப்பாவை பார்க்க ஓடி வருவான்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த கடுதாசியை பார்த்தும் அவன் வரலன்னா அவன் பிள்ளையா இருக்கவே தகுதி இல்லாதவன். மாமா என்ன யோசிக்கிற? எல்லார் வீட்டுக்கும் கடிதாசியை கொண்டு போய் கொடுத்துட்டல, அப்புறம் ஏன் முகம் வாடி போயிருக்கு? பார்வதி, சுப்பையா தாத்தாவோட கண்ணில் இருக்கிற கவலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இன்னைக்கு மலையை விட்டு கீழே இறங்கி போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் பார்க்கணும். ஏதாவது டெலிகிராம் வந்திருக்குமான்னு பார்க்கணும். எனக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. என்ன மாமா இது? ஆகாயத்துல மேகம் எல்லாம் கருத்திருக்கு, மழை வர மாதிரி இருக்கு. என்ன இடத்துல மலையை இறங்குறது ஆபத்துலையா? நாளைக்கு போயேன். இல்ல பார்வதி, இது தள்ளி போடுற விஷயமே கிடையாது. எனக்கு ஏதோ மனசுக்கு பாரமா இருக்கு. அந்த தாத்தாவோட கவலைய நிச்சயமா தீர்த்து வச்சேதான் ஆகணும். அன்னைக்கு ராத்திரி 8 மணி. ஆகாயத்துல இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ மலைக்கு கீழே இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்ல ராமு காத்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் பட்டணத்துல இருந்து வாசு அனுப்புன ஒரு அவசர டெலிகிராம் அங்க வந்து சேர்ந்துச்சு. அந்த கடிதாசிய ராமு எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். சுப்பையா தாத்தாவுக்கு வாசு வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. நாளைக்கு காலையில ஊருக்கு வந்துடுவான். நீங்க தயாரா இருங்க. அந்த டெலிகிராம படிச்ச உடனே ராமையோட முகம் வாடி போச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறமா வாசு அனுப்பியிருக்கிற முதல் டெலிகிராம். அவனுக்கு உடம்புக்கு சரியில்லை. அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும். நாளைக்கு திடீர்னு பிள்ளைய பார்க்கும்போது அவரு அதிர்ச்சி அடையக்கூடாது. அவரை இப்பவே தயார் பண்ணியாகணும். ராமையா அந்த டெலிகிராம படிச்ச உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காம மலை ஏற ஆரம்பிச்சான். வழியில வீசுற காத்து அவனை தூக்கி போடுற அளவுக்கு வேகமா வீசுச்சு. மின்னல் அடிக்கிற அந்த வெளிச்சத்துல தான் ரோடே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு இடத்துல திடீர்னு இருட்டானதுல கால்வலிக்கு ராமு ஒரு பெரிய பள்ளத்துல போய் விழுந்துட்டான். ஆனாலும் கஷ்டப்பட்டு ராமு அந்த பள்ளத்தை விட்டு எழுந்துச்சு வந்தான். ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர்ல அந்த கடிதாசியை போட்டு சுத்தி எடுத்துக்கிட்டான். ஏன்னா இந்த கடிதாசி தாத்தாவுக்கு போய் சேரணும். அப்ப ராமு அவனுடைய மனசுக்குள்ள, தாத்தா, உனக்கு செய்தியை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். என்னை இந்த மழையாலேயோ இந்த காத்தாலேயோ தடுத்து நிறுத்த முடியாது தாத்தா. என் உயிரை பணையம் வச்சாவது இந்த செய்தியை நான் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆனா மலைக்கு மேல இருக்கிற வீட்டுல பார்வதிக்கு தூக்கம் வரல. இன்னும் கீழே இருக்கிற ஊருக்கு போன மாமா வீட்டுக்கு திரும்ப வரல. அவ ஊஜனக கிட்ட போய் உதவிய கேட்டா. அண்ணா, இந்த நேரத்துல எங்க மாமா மலையேறி வர மாதிரி எனக்கு தோணுது. அவரை பத்தி எனக்கு தெரியும். சுப்பையா தாத்தாவுக்கு வந்திருக்கிற கடிதாசிய அவரு நிச்சயமா கொண்டு வருவாரு. அவருக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும். பார்வதி, வெளியில பாத்தியா எப்படி மழை அடிக்குது? காத்து பயங்கரமா வீசுது. மரம் எல்லாம் சாஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நாம மலையிலிருந்து கீழே இறங்குறது ரொம்ப ஆபத்தானது. டே சோமு, ராமு நமக்காக 10 வருஷமா இந்த மலையில ஏறி இறங்குறான். என்ன ஆனாலும் நமக்கான செய்தியை கொண்டு வந்து சேர்க்கறான். அவரு நம்ம ஊரோட ஒளிடா. அவருக்கு எதனா ஆச்சுன்னா நாளைக்கு நமக்கு செய்தியை கொண்டு வந்து சேர்க்கவோ செய்தியை கொண்டு போகவோ யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் கிளம்புங்க. இன்னைக்கு ராமு எங்க இருக்கான்னு பார்த்தே ஆகணும். அவனை பத்திரமா கூட்டிக்கிட்டு வரணும். ஊர்ல இருக்கிற 4 ஆம்பளைங்க ஒன்னா சேர்ந்தாங்க. மழை வந்தாலும் பரவாயில்ல, காத்தடிச்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது ராமுவை தேடி போய் ஆகணும்னு சொல்லி
ஆளுக்கு கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த தீப்பந்தமும் நனையக்கூடாது, அவங்களும் மழையில நனையக்கூடாது அப்படின்னு 2 பெரிய வாழை இலைய ஒரு கொடைய மாதிரி தலைக்கு மேல பிடிச்சுக்கிட்டு தீப்பந்தத்தையும் அணைக்காம அவங்களும் ராமுவை தேடிக்கிட்டு ரொம்பவும் கவனமா மழையில நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த இருட்டுல அந்த மழையில எல்லாரும் ராமுவை தேடிக்கிட்டே தான் இருந்தாங்க. மலையேற வழியில ஒரு பாறைக்கு பின்னாடி ராமு உக்காந்துக்கிட்டு இருந்தான். தூரத்துல இருந்து அவன் கண்ணுக்கு தீப்பந்தத்தோட ஒளி தெரிஞ்சுது. யாரோ வராங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சுது. அப்ப சோமுவும் சத்தமா, அண்ணே, ராமு அண்ணே, எங்கண்ணா இருக்க? நாங்கள் வந்துட்டோண்ணே. அப்ப ராமு ரொம்ப சோர்வா, சோமு, நான் இங்கே இருக்கேன்டா, இங்கே வாங்க. இந்த பைய பத்திரமா கொண்டு போகணும். சோமு ராமுவோட குரலை கேட்டு எல்லாருமே ராமு பக்கத்துல போனாங்க. அவங்க வச்சிருக்கிற அந்த வாழை இலைய ராமு தலைக்கு மேல வச்சு அவனை பார்த்து கைய பிடிச்சி மெதுவா நடந்து கூட்டிக்கிட்டு வந்தாங்க. கடைசியில எல்லாரும் வந்து சேர்ந்தது சுப்பையா தாத்தாவோட வீட்டுக்கு. தாத்தா வீட்டுக்குள்ள சின்னதா ஒரு விளக்கு பத்த வச்சு குளிர நடுங்கிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப ராமு அவன் கொண்டு வந்த கடுதாசிய வெளியில எடுத்தான். தாத்தா, இங்கே பாத்தியா? இது கடுதாசி இல்லை, இது டெலிகிராம். உன் புள்ள வாசு வரப்போறான். நாளைக்கு காலையில் அவன் வந்து உன்னை பார்க்க போறான். இந்த சந்தோஷமான செய்தியை உன்கிட்ட சொல்லதான் இதோ நான் அவசரமாக வந்தேன். சுப்பையா தாத்தா அந்த டெலிகிராம வாங்கிக்கிட்டு அவரு முகத்துல வச்சு அழவே ஆரம்பிச்சிட்டாரு. ராமு, இந்த ஒரே ஒரு செய்திக்காகத்தான் 10 வருஷமா என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வாழறேன். இந்த செய்தியை எனக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த நேரத்தில் நீ வந்தியா ராமு? நீ இந்த ஊரோட போஸ்ட்மேன் இல்லடா, என்னோட புள்ளைக்கு சமம். என் புள்ளையோட கடுதாசி வந்து சேர்ந்ததை விட நீ நல்லபடியாக வந்திருக்கியே, இதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஒரு மனுஷன் மேலே ஒருத்தன் இவ்வளோ பாசம் வைக்க முடியும்னு நான் இன்னைக்கு தான்ப்பா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி அடுத்த நாள் காலையில மழை நின்னு போச்சு. ஆனா ஆகாயம் இன்னும் மேகமூட்டமா தான் இருந்துச்சு. அப்பதான் மலைக்கு கீழே இருந்து மலைக்கு மேல ஒருத்தன் நடந்து வந்துகிட்டு இருந்தான். அவன் தான் வாசு. 10 வருஷ பட்டணத்து வாழ்க்கை அவனுக்கு சலிச்சு போச்சு. அப்பா புள்ள 2 பேரும் மலைக்கு மேல சந்திச்சுக்கிட்ட அந்த நிகழ்வை எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. உடனே வாசு அவங்க அப்பாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அப்பா, என்னை மன்னிச்சிடுப்பா. என்ன உனக்கு ஒரு கடுதாசி கூட எழுத விடாம தடுத்துடுச்சு. ஆனா கடைசியில் ராமு அண்ணன் போட்ட கடுதாசி தான் என்னோட மனசை மாத்துச்சு. உங்க அப்பா உசுறு போயிடும் போல இருக்குன்னு வந்த கடுதாசியை பார்த்ததுக்கப்புறம் என் மனசு கேட்கலப்பா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுப்பா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை விட எனக்கு பணம் முக்கியம் இல்லடா. நீ இப்போ வந்துட்டியே, எனக்கு இதுவே போதும். ராமுவோட புண்ணியத்தால் இன்னைக்கு நாம் மறுபடியும் சந்திச்சிருக்கோண்டா. அவன் தாண்டா நம்ம குடும்பத்தோட கடவுளே. ராமு, நீ எங்கள் ஊருக்கு கடுதாசி மட்டும் கொண்டு வர்றதில்ல, எல்லாரையுமே நல்லபடியாக பார்த்துக்கிற. எங்கள் கிராமத்தில் இருக்கிற வெளிச்சம் இதோ நீ கொண்டு வர இந்த கடுதாசி தான். இன்னைக்கு மட்டும் சுப்பையா தாத்தாவோட புள்ள வரலனா அவர் உயிரையே விட்டு இருப்பாரு. உன் காக்கி சட்டைக்கு உள்ளே இருக்கே ஒரு மனசு, அது ரொம்ப சுத்தமான மனசு. இப்படியே சில வருஷங்களும் ஓடி போச்சு. இப்போ மலைக்கு மேல இருக்கிற கிராமத்துக்கு கரண்ட் கனெக்ஷனும் வந்துருச்சு. ஆனாலும் ராமு கடுதாசி எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் மட்டும் போகவே இல்லை. வாசு அவங்க அப்பா கூட சேர்ந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஊர்ல எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிறது தான் நல்ல குணம் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ராமு அண்ணே, அன்னைக்கு நீங்கள் கடைசியாக எழுதி போட்ட கடுதாசி மட்டும் கிடைக்கலனா நான் வந்திருக்கவே மாட்டேன். அந்த செய்தி பொய்ன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுதான் என்னை எங்கள் அப்பாவை பார்க்க வச்சது. உனக்கு நன்றிண்ணே. அப்போ ராமு சிரிச்சுக்கிட்டே, சின்னதுலேருந்து நம்மளை பெற்று வளர்த்த நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணிட போகிறதில்ல வாசு. கடைசி காலத்தில் அவங்க கூடவே இருந்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறத விட புண்ணியம் எதுவுமே இருக்காது. அவங்க வாழ்க்கையில் நாம் இல்லைன்னா எப்பவும் அவங்க வாழ்க்கை இருட்டு தான். அப்போ நாராயண மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு, பாத்தீங்களா, ஒரு ஆள், அந்த ஒரே ஆள் நம்ம ஊருக்கு நல்லது பண்ணுறான். ராமு மட்டும் சரியான நேரத்துக்கு கடுதாசி கொண்டு வரலன்னா சுப்பையாவோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, செய்தி முக்கியம்தான், ஆனா அந்த செய்தியை சுமந்துக்கிட்டு வர மனுஷன் அதை விட ரொம்பவும் முக்கியம். ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எந்த மனுஷனுக்குள்ள இருக்கோ அந்த மனுஷன் ஒரு ஊர்ல இருந்தா போதும். அந்த ஊருக்கு வெள்ளம் வருதோ புயல் வருதோ என்ன வந்தாலும் அந்த மனுஷனால அந்த ஊரு தப்பிச்சுக்கும். வாழ்க்கையில நாம முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன உதவிகளை எல்லாருக்கும் செய்யலாம். அந்த உதவியே நம்ம மனசை பெருசாக்கும்.